அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சூப்பரான அரிசி கஞ்சி ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பூண்டை உரித்து சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூனு, அது கூடவே வறுத்த பயிறு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அது கூடவே சேர்த்துக்கலாம். 1½ கப் அளவுக்கு அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். அளந்தெல்லாம் எதுவும் எடுக்கலை. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். அடுத்ததாக கஞ்சிக்கு நான் சம்பால் செய்ய போகிறேன். இந்த சம்பால் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. எங்கள் வீட்டில் மிளகா விதை சம்பால்னு சொல்லுவோம். இந்த மிளகா டப்பாவில் கடைசியாக மிளகா விதைலாம் மிஞ்சி இருக்கும். அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு எண்ணெய் சட்டியில் வறுத்துட்டு அது கூடவே 2 மிளகாவையும் சேர்த்து வறுத்து மிக்சியில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக தேங்காவை எடுத்து அதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் நம்ம மிக்சிலேயே சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடவே சின்ன சைஸு புளியை கொஞ்சமாக சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மிக்சிலேயே இதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மிளகா விதை சம்பால் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பயிர் சம்பால் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூனு வறுத்த பயிர் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். சம்பால்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் அரிசி நல்லா வெந்து வரத்துக்கும் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா அரிசி வெந்துருச்சு. கொஞ்சம் மசிச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வறுத்த பயிறு வெந்தயம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.